சிஸ்டர் பிஸியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு நாம பைபிள் புதிய ஏற்பாடு மத்தேயு அதிகாரம் 4 பார்க்க போறோம். ஸோ அதை படிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாமலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அவருக்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் ஸோ இதுல ரொம்ப சூப்பரானது. இது நிறைய ரகசியங்கள், இதுவும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நிறைய அதிகாரங்கள்ல இருக்கும். இப்ப இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் ரொம்ப அந்த மதத்தில் ஊறியவர்களுக்கு இது புரியாது. இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது, நமக்கு புரியாத ஒண்ணு இருக்குது அப்படின்னு திறந்த மனசோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றது புரியும். என்னன்னா, முதல்ல இப்படி ஒரு கதை நடக்கல. கதை நடந்ததா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வந்துச்சு, இப்படி பண்ணிச்சு, இப்படி போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்களும் கோயில் கோபுரத்தின் உச்சத்துல போய் நிறுத்துறாங்க. எப்படி நிஜத்துல யாராவது நிறுத்த முடியுமா? கோபுரத்து மேல நீங்க கோயில் கோபுரம் கூட கொஞ்சம் எப்படி இருக்கும், சர்ச்சு ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லையா? அதுல எப்படி போய் நிறுத்த முடியும்? ஸோ அதை யோசிக்கணும். இது ஒரு நிஜத்துல நடக்கலன்றதுக்கு குழந்தை கூட புரிஞ்சுக்கும், நடக்க வாய்ப்பு இல்லைன்றது. சரி, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதிகாரத்துலதான் அவருக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். நம்ம சொல்லியிருக்கிறோம் ஞானஸ்நானம் அப்படின்னா, இப்ப இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அங்க நாம யாரும் கடவுளை வணங்க மாட்டோம். நரகமாக மாறும்போதுதான் துக்கம் வருது. துக்கம் வரும்போது கடவுளை நினைக்கிறோம். அப்பதான் மதங்கள்ல உருவாக்குறோம், இந்த கிறிஸ்டின் முஸ்லீம்லாம். இப்ப இறுதியில தான் கடவுள் வர்றார். கடவுள் வர்றதா அவங்க இயேசு வர்றாருன்ட்டாங்க. ஆக்சுவலா கடவுளுடைய மகிமை தூக்கி இயேசுக்கு போட்டிருப்பாங்க. சோ இறுதியில ஒரு வயோதிகர் உடல்ல இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல போட்டிருக்கோம். ஏன்னா ஆதாம் முதல் மனிதன் அப்படின்னா, அவரு உடம்புல இறைவன் ஞானத்தை கொடுத்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை எல்லோரும் கேட்கிறோம். அப்ப முதல்ல அவர் கேட்கிறார், அதனால முதல் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் தான் சொர்க்கத்துல நாராயணன் ஆகிறார். சரி, இப்போதைக்கு இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார் இல்லையா, பிரம்மாவுக்கும் சரி, அவர் வாய் வழியா கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாமெல்லாம். ஆக்சுவலா எல்லாருமே பிரம்மகுமார் குமாரி தான், எல்லாருமே ஆதிபிதா ஆதம் தானே. ஆனா அவங்களுக்கு புரியல. அது ஏதோ ஒரு குருட்டுத்தனமா நம்புறாங்க. எல்லா மதத்திலுமே அப்படிதான் இல்லையா? முருகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போய் கும்பிடுறாங்க, முதல்ல கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க, பார்க்கும்போது என்ன, ஒரு வள்ளியை துரத்தி லவ் பண்றாரு. அதை ஒரு பெரிய ரெண்டுத்தையும் அவங்க இணைச்சிக்கிறது இல்லை. இதுதானே பண்ணியிருக்காரு, இதுக்கு எதுக்கு நாம கும்பிடணும்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி இயேசுவையும் அவங்க கும்பிடுறாங்க. அவங்க கும்பிடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவர் உங்களுக்காக பாவத்தை கழுவினார்னு போட்டிருக்கு இல்லையா, அது போடாட்டினாலும் அவங்க வணங்குவாங்க. அதனாலதான் அவங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ வணங்குறதுனால தான் அவங்க கிறிஸ்தவர்கள். சோ இதனாலதான் அப்படின்ற கிடையாது, நிஜத்துல அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்கல. சோ இப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க.
அவரை தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அல்லான்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க, சிவபெருமான்னு இந்துக்கள் சொல்றோம். சிவன் தான் அவருடைய பேர். பிதான்னா அப்பா, அல்லான்னா எஜமானன், அது பேரு கிடையாது. சோ இப்ப இறைவன் வந்து சொல்றாரு, ஏன் நினைக்கணும் அப்படின்னா, உங்களை ஆத்மா நினைச்சு நினைக்கணும்ன்றார். உடலாவே நினைக்கிறது பக்தி. இது வரைக்கும் எல்லா மதத்திலயும் அப்படிதான் பண்ணும். நம்மள உடம்புனே நினைச்சிட்டு, ஜோதியாக நினைத்தாலும் கூட உங்களை உடம்புன்னு தானே நினைச்சிட்டு நினைக்கிறீங்க. இப்ப கடவுள் சொல்றாரு, அது பக்தி. அது நீங்களா கண்டுபிடிச்ச வழிமுறை. அதுல எந்த பலனும் கிடையாது. பட் இருந்தாலும் கடவுள் வர வரைக்கும் ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கணும் இல்லையா? இப்ப கடவுள் வந்துட்டார். வந்து சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணி பண்ணி நான் உடம்புன்றதே மறக்கணும் நீங்க. ஏன்னா உடல்ன்ற உணர்வுல தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. ஆனா இந்த பூமி சொர்க்கமா இருக்கும்போது இந்த குணம் எல்லாம் உங்களுக்கு இல்லாதது காரணம் இயல்பாகவே ஆத்மான்ற உணர்வுல தான் அங்க இருந்தீங்க. அதனாலதான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இங்கதான் நம்மளுடைய ஆத்மா நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. இப்ப மீண்டும் அந்த குணம் வரணும்னா இறைவனையே நினைச்சிட்டு இருங்கன்ற. ஆத்மான்னு உணர்ந்து, நான் ஒரு ஒளி, உடம்பே கிடையாது, என்னுடையவர் சிவபெருமான். எனக்கு அப்பா, கணவன், குழந்தை, சகோதரன், நண்பன், சகலமும் அவர் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. இதுதான் இயேசு சொல்வாரு, கடவுளை விட யாராவது தன் தாய் தகப்பனையோ, கணவன் மனைவியோ, குழந்தையோ, சகோதரன், உற்றார் உறவினர், உடல், பதவி, பணம் இதை நேசிச்சான்னா அவன் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சோ அப்படி ஏன் இறைவனை நினைக்கணும் அப்படின்னா, அவரு ஒளிப்புள்ளியா இருக்காரு. அவருடையவர் நானும் ஒரு ஒளிப்புள்ளி. இது இந்து மதத்துல கூட பாத்தீங்கன்னா, முருகன், சிவன் நெத்தியில இருந்து ஒரு ஜோதியா வராருன்னு காட்டு இருக்கும். ஏன்னா இறைவன் நம்மள ஜோதின்னு நினைக்க வைக்கிறார். உடலை மறக்க வைக்கிறார். இதன் மூலம் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்க வைக்கிறார். ஏன்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் நரகத்துல. அதனாலதான் இந்த 5 விகாரத்துல சிக்கிக்கிறோம். இதுதான் சாத்தான், மாயா அப்படி எல்லாம் சொல்றது. மற்றபடி எவனும் சாத்தான் எல்லாம் கிடையாது. அப்ப இதுல இருந்து நீங்க அதுக்கு காரணம் உடம்புன்னு நினைக்கிறது. அதனாலதான் மாம்சமானவர்கள் அடிக்கடி பைபிள்ல இருக்கும். சோ அதுல இருந்து நீங்க விலகணும்னா என் ஒருவனையே நினைவு செய்யுங்கன்ற ஞானத்தை கொடுக்கிறேன். இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. தினம் தினம் நம்ம சொல்றது இதோடைய மெயின் பாயிண்ட், ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைக்கிறது. இது இல்லாம தினம் தினம் அந்த ஆத்ம உணர்வு வர்றதுக்காகவும் உடல் உணர்வுல இருந்து விலகிறதுக்காகவும் தினம் தினம் நிறைய பாயிண்டா கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் முரளி. அதுல கதையெல்லாம் இருக்காது, ஸ்ட்ரைட் டு தி கோர் தான். சோ அதோடைய நினைவாகத்தான் பின்னாடி மதங்கள். இதன் மூலமா சொர்க்கம் வரும். ஏன்னா சொர்க்கத்துல தேக உணர்வு இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உலகம் அழியும் போது மேல போயிட்டு தான் பூமிக்கு வருவோம். அப்பதான் உலகம் அழியும். எல்லாரும் மேல போன பிறகு சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் மட்டும் கீழே வருவாங்க. சோ இது ஒரு காலச்சக்கரம். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இறைவன் நம்மள அவரை மாதிரியே பரிசுத்தப்படுத்திட்டு போறாரு, ஞானத்தை கொடுத்து. சொர்க்கத்தில் கடவுள் வரமாட்டார். ஏன்னா நம்ம தூய்மை ஆயிட்டோம், அவர் தேவை கிடையாது. அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அதுக்கு கடவுள் சொர்க்கமா தான் படைப்பார் இல்லையா இந்த பூமியை. ஏன்னா பூமியை படைத்தார் அப்படின்ட்டு பைபிள், குரான் எல்லாத்துலயுமே இருக்கும். படைச்சா சொர்க்கமா தானே படிச்சிருப்பாரு, மோசமான உலகமா படிச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி சொர்க்கம்னு வேற எங்கேயோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? சோ சொர்க்கம் இப்ப நரகம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆத்ம சக்தி இழந்து இழந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுது. அதுதான் சொர்க்கத்துல இருந்து விழுந்துட்டாங்க, ஃபாலன் ஏஞ்சல்ன்ட்டு கிறிஸ்தவ மதத்துல சொல்லுவாங்க. அப்படி ஃபாலன் ஏஞ்சலா இருக்கிறதுல ஒருத்தர் தான் இயேசுவுமே. அவங்களுக்கு வந்து ஒரு சாத்தான் வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் இயேசுன்னு இல்லை, நம்ம எல்லாருமே ஃபாலன் ஏஞ்சல் தான். அங்க இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப நம்மை உயர்த்துறது தான். அதனாலதான் நீங்க இயேசுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல கோபம் வரும், மண்ணை வாரி சாபம் இடுறதுக்கு கத்துக் கொடுப்பாரு சிஷ்யர்களுக்கு. அத்தி மரத்துல பழம் இல்லைன்னா டக்குன்னு எரிஞ்சு போனாரு. சோ இதெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம திட்டுறாங்களே தவிர, சரி அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாங்கன்னா சொல்ல மாட்டேறாங்க. அப்படின்னா அர்த்தம், நான் நம்பிட்டேன்டா, நீ எப்படி அதை வந்து உனக்கு தெரியல அவ்வளவுதான். சரி உங்களுக்கு தான் தெரியும்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க தான் சொல்லுங்களா. அவர் வந்து சபிச்சு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பாவத்தையும் மறக்கக்கூடிய, மன்னிக்க கூடியவர் இயேசுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. உங்க பாவத்தை எல்லாம் கழுவிட்டாருன்னு தான் நம்பிட்டு இருக்கிறீங்க. ஒரு அத்தி மரம் வந்து கனி கொடுக்கலன்றதுக்காக கோபப்பட்டு எரிப்பாங்களா? ஒரு சாதாரண மனுஷன் கூட பண்ண மாட்டான் இல்லையா? சோ அப்ப என்னன்னா, இது நடக்கலன்ற விஷயம். அதே நேரத்தில் அப்படி வந்து இருந்த ஒரு மனிதன் கடைசியில ஒரு விழா எலும்பை குத்தி கிழிக்கிறவனை கூட
கோபப்படாமல் அவர் மாறுகிறார். அப்படி மாறுறதுதான் இதே விஷயம்தான் பிள்ளையார் கதை. பிள்ளையாரும் கோபமா இருப்பார். அத பார்வதி அழுக்குல இருந்து தானே உருவாக்குறாங்க. அழுக்குன்றது இந்த 5 விகாரங்கள். இந்த விகாரம் கொண்ட மனிதனை சூப்பரா மாத்துறாரு சிவன். உடல்ன்ற உணர்வை அறுக்கிறதா அங்க கழுத்தை அறுத்துட்டா மாதிரி காட்டிட்டாங்க. சோ கடவுள் அப்படி எல்லாம் பண்ணுவாரா? அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ஞானத்தை நீங்க எடுக்கிறீங்க, பேசுறது கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞான ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம். அதாவது ஞானத்துல குளிக்கிறது, தண்ணியில கிடையாது. அங்க தண்ணியில குளிப்பாட்டி ஞான ஸ்நானம் சொல்றாங்க. இங்க ஞானத்துல தினம் தினம் மூழ்கும். மூழ்க என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் காமம் ரைட்டு, கரிமீன் ரைட்டு எல்லாம் இருப்பீங்க. அப்ப நீங்க தேடி தேடி போனாலும் யாரும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா எப்ப தூய்மையா இருக்கணும், காமத்தை விடணும்னு நினைச்சீங்களோ அப்பதான் உங்களை தேடி தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அதே மாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும். நண்பனெல்லாம் துரோகியா மாறுவான், குடும்பத்துல இருக்கிறவனே துரோகி ஆகும். எல்லாமே நடக்கும். பேராசை, அகங்காரம் எல்லாமே. இந்த விஷயத்த தான் இங்க சொல்றாங்க. ஞானஸ்நானம் முந்தைய அதிகாரத்துல கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அடுத்த இதுலயே பாருங்க, முதல் லைனு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. ஏன்னா இங்க கொடுத்தவொடனே டெஸ்ட் பேப்பர் ஸ்டார்டிங் இல்லையா? ஞானத்தை நடத்துறாரு, அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தினம் தினம் டெஸ்ட் பேப்பர் தான். ஸோ இதுதான் இங்க நடக்கிறது. ஸோ வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னாலே இந்த ஞானத்தை எடுத்தாலே, இப்ப ராமர் அப்படிதான். உடனே கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்க, காட்டுக்கு போறாரு. மோசஸ் காட்டுக்கு போறாரு, இவரும் காட்டுக்கு போறாரு. வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு எல்லாத்தையும் நீ விட்டுட்டியான்னு செக் பண்றதுக்கு தான் இது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டியா இல்ல இன்னும் உனக்கு ஆசை இருக்குது? அதனாலதான் சாத்தான் சொல்றான், எல்லாத்துக்கும் நான் உன்னை அதிபதியாக்குறேன். ஒரு அரசியல் பதவியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், போறியான்னு செக் பண்றது. சோ அதுதான் இங்க. சோ அவர் இரவு பகல் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, இங்க உபவாசம்ன்றது இவங்க சாப்பிடாததுன்னு நினைச்சிட்டு லெந்து நாட்கள்ல இவங்க அது மாதிரி பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க. ஆனா உண்மையிலே இங்க விரதம்ன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை புத்தினால கூட தொடமாட்டேன், உடல்ன்ற உணர்வே இருக்கக்கூடாது, வெறும் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவைத்தான் பார்ப்பேன், பரமாத்மா நினைவுல இருப்பேன். இந்த நினைவுல இருக்கிறது தான் இங்க விரதம். விரதம் இருந்த பிறகு 40 நாளுக்கு மேல அவரால் தாங்க முடியல. பசி உண்டாயிற்று, சோத்து பசி கிடையாது, இந்த 5 விகார பசி தான். சோ அதுதான் சோதனைக்காரன் சோதிக்க வரான். இப்ப பசி உண்டாச்சுன்னா சாப்பாடு இருக்குது சாப்பிடுன்னு கொடுக்கணும் இல்லையா? ஆனா இங்க என்ன கொடுக்கப்படுது, நீ தான் கடவுளுடைய குழந்தையாச்சு, எங்க மேல இருந்து குதி பார்ப்போம். சரி, உனக்குதான் பசிக்குது இல்ல, கல்ல வந்து அப்பளமாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க கொடுத்துருக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேன். இதே மாதிரி விஷயம் மகாபாரதத்திலும் தர்மருக்கு காட்டுல போகும்போது பயங்கர பசி தாகம் வந்துடும். அப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவார் சகோதரருக்கு. ஒவ்வொருத்தரா போவாங்க, ஒவ்வொருத்தனா குலதெய்வன் வந்து சாவச்சிடுவான். ஏன்னா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லன்ட்டு. ஏன்னா தாகம் பசியெல்லாம் உச்சத்துல இருக்கும்போது கோபம் சுறுசுறுன்னு வரும். ஸோ அதனால அவங்களுக்கு கோபம் வருது. நீ என் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னாதான் தண்ணி குடிப்ப, இல்லைன்னா நீ செத்துடுவ அப்படின்ட்டு அந்த குலத்தின் கடவுள் சொல்ற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் பல கடவுள் கிடையாது, கதை. அதுதான் எல்லாமே கதை, அதை புரிஞ்சுக்கோங்க, கற்பனை தான். அப்ப அவங்க குடிக்கிறாங்க, இறந்துறாங்க. உடனே அடுத்த சகோதரன் வருவான், அவனும் அதே மாதிரி குடிப்பான், இறந்தோம், இப்படியே எல்லாமே இருப்பாங்க. அப்ப தர்மர் வந்து பாக்குறாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் கோபம் வரும், எவன்டா என் தம்பியை கொண்டான்ட்டு. தர்மர் பார்த்துட்டு எல்லாரையும் பார்ப்பாரு, ஏதோ நடந்திருக்குது, தண்ணியில தான் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் தண்ணியை குடிக்க வருவாரு. அப்ப குலத்தின் தேவன் தோன்றி, இதே மாதிரிதான் உன் தம்பிங்க வந்தாங்க, நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியாதுன்னாங்க, கொன்னுட்டேன், நீயும் பண்ணா அதான் உன் நிலைமைன்னு வாய்க்கிட்ட எடுத்துட்டு போற தண்ணிய அப்படியே கீழே விட்டுட்டு வணங்கி என்னால முடிஞ்சதுக்கு நான் பதில் சொன்னேன் சொல்லுங்கன்ட்டு. அப்ப பாருங்க, தம்பி மேல பற்று இருந்தா இப்படி பண்ண முடியாது. தம்பியை கொன்னவன் எதிர இருக்கிறான்னா எவ்வளவு கோபம் வரும். அப்ப அந்த பற்று இல்லை. ஏன்னா உடலை உடல் இல்லாத ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. உடலுக்கு தானே உறவு. இவனுக்கு தம்பி, இவனுக்கு கணவன், மனைவி, குழந்தை, இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மொழியை சார்ந்தவன், இனத்தை சார்ந்தவன் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாதான் மனம் அமைதியா இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு கோபம் வந்துடும்.
ஏன்னா இதுதான் நீதி. உலகியல் சட்டத்தை புடிச்சுக்கும். ஒரு விதத்துல ஜெகோவின் சாட்சிகள்னு கிறிஸ்தவ மதத்துல கடைசியா ஒரு பிரிவு வந்திருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா தேசிய கொடியை வணங்க மாட்டாங்க, தேசிய கீதம் பாட மாட்டாங்க, சல்யூட் கூட அடிக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, புத்திசாலித்தனமா அன்னைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கம்பல்சரி கிடையாதுல்ல போகணும்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப. ஆனா ஹெச்எம்மா இருந்தா அப்படி ஒருத்தவங்க போகாமலே இருந்து மாட்டிக்கிட்டாங்க. சோ ஆனா அதுக்கு பின்னாடி காரணம் இதுதான். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. அதான் பக்தி. என்னன்னே தெரியாம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றது பக்தி. இயேசுடைய கதை சொல்லி இருக்கிறாங்களே, அந்த கதையில ஏதோ மெசேஜ் இருக்குமே, அதை யோசிக்கிறது கிடையாது. அது நடந்துச்சு, நான் கும்பிடுறேன். அவர் கொடுப்பார். கொடுக்கும் தெய்வம் அவர். அவ்வளவுதான். எல்லா மதத்திலுமே இதுதான். சரி. அதே மாதிரிதான் இங்க நீதான் கடவுளுடைய குழந்தையாச்சு. ஏன்னா பிரம்மகுமார் குமாரிகள் என்ன, கடவுள்கிட்ட நேரடியா ஞானத்தை எடுப்பவர்கள். கடவுளின் சொத்து நமக்கு தான் கிடைக்க போகுது. அதனால அவர் நமக்கு அப்பா ஆகுறார். நீதான் கடவுளுடைய குழந்தைன்றது நாம தான். எங்க இத அப்பளமாக்கு பார்ப்போம். ஆக்கலாம்ல. அவர் என்ன சொல்றாரு, இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னாடி அவர் தண்ணிய திராட்சை ரசமா மாத்துவார். இங்க இடிக்குது பாருங்க. அங்க மாத்து தெரிஞ்சவர் இப்ப மாத்தி இருக்கலாம்ல, மாத்தி சாப்பிட்டு இருக்கலாம்ல, ஏன் இங்க மாத்தல அப்படிங்க. இது 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 எதை குறிக்குது, அப்படியே முரண்படுத்து பாருங்க. முரண்படுறதோட அர்த்தம் என்னன்னா, நடக்கல அப்படி நடக்கல அப்படிங்கிறது. சோ அங்க போகும்போது அதுக்கு வேற ஒரு அர்த்தம் வரும். மறைப்பொருள் தான் வேதங்கள்னாலே எல்லா மதத்திலுமே. அடுத்தது இயேசு சொல்றாரு, அப்பத்தினால மாத்திரம் ஒருத்தன் உயிர் வாழறது கிடையாது, தேவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவன் வாயிலிருந்து வார்த்தை எங்க வருது? ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லையா? இப்ப ஞானத்தினால குளிக்கிறார், ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர். அதாங்க விஷயமே. இப்ப கல்லை நீ உணவாக்குன்றாங்க. கல்லு சாப்பிடுவாங்களா யாராவது? சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கடவுள் நிறைய விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கி இருக்கிறார். சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல, பட்டினி கிடக்க சொல்ல. அது பக்தி மார்க்கம், மனிதர்களா கண்டுபிடிச்சது. நல்லா சாப்பிடு, சுத்தமான உணவை சாப்பிடு. அசைவம் சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வெளியில சாப்பிடக்கூடாது. கரெக்டா சொல்லணும்னா இறைவன் நினைவில் சமைத்த உணவை தான் சாப்பிடணும். இறைவன் எப்படி இருப்பாருன்னா எந்த மதத்தினருக்கும் தெரியாது. இறைவனே சொல்லும் போதுதான் தெரியுது, செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிற, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி. நீங்களும் அதே மாதிரி உங்களை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணி என்னை நினைவு பண்ணுங்கன்ற. சோ இப்ப நாம இறைவன் நினைவினால சமைக்கப்பட்ட உணவு யாரு சமைப்பா? இன்னொரு பிரம்மகுமாரி தான் சமைப்பாங்க, இல்ல நீங்க சமைப்பீங்க இல்லையா? அப்ப பிரம்மகுமாரியா ஒருவேளை உங்க கணவன் மாறல, உங்க மனைவி மாறல, உங்க அப்பா அம்மா மாறலன்னா அவங்க சமைக்கிற உணவையும் நீங்க சாப்பிடக்கூடாது, பக்காவா இருக்கணும்னா. அப்ப ஒரு பயங்கர பசி வருது, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். உங்க பதவி மட்டும் குறையும். ஏன்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயில கொண்டாடுறாங்க. ஏன்னா இதே பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு, அங்க உயர்ந்த பதவி அது. இப்ப சொர்க்கத்தின் முதல் ராஜா அவருன்றதுனால பெருமாள் கோயில தான் உலகத்திலேயே சொர்க்கவாசல் திறப்பு விழா கொண்டாடப்படுது. வேற எந்த மதத்திலையும் கிடையாது. ஏன் இத்தனை கடவுள்கள் இங்க? அவங்க கடவுள் கிடையாது, கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருந்த தேவதைகள். எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போல. நரகத்துல எல்லாத்தையும் இழந்து கிடக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படின்னு சொல்றதுக்கு தான் கடவுள் வராரு இறுதி. ஏன் கட்சியில வர்றாருன்னா இதுக்குதான், மீண்டும் அந்த தெய்வீக குணத்தை எழுப்புறதுக்காக வர்றாரு. சோ அப்ப ருசியான உணவு நீ சாப்பிடலாமே. ஒரு நாளுக்கு பாரு, நீ பிரம்மகுமாரி அனுப்புறம் எவ்வளவு ஒல்லியாயிட்டா. அப்பதான் வீட்டுல எல்லாம் தாங்க மாமியார் தாங்குவாங்க மருமகளை. அது வரைக்கும் கரிச்சு கொட்டினவங்க, என்னம்மா இவ்வளவு ஒல்லியா இருக்கிற, சாப்பிடுமா அப்படி. அதான் மாயா. இது மகாபாரதத்திலயும் வரும். மகாபாரதத்திலயும் இவங்க காட்டுக்கு போயிடுறாங்களா, அதே வனாந்தரம். காட்டுக்கு போன பிறகு இவங்க டென்ட் போட்டு இருப்பாங்க, பக்கத்திலே டென்ட் போட்டு துரியோதனன் வருவான். வந்துட்டு நல்லா கரிமீனா சமைப்பான். பொண்ணுங்களை அரைகுறையா டான்ஸ் ஆட விடுவோம். ஏன்னா இங்க காமத்தை விடணும்ல. சோ இதெல்லாம் இங்க நடக்கிற விஷயம் தான். அங்க
அப்ப அவன் சொல்லுவான், அவனுக்கு கோபம் வரும் பீமனுக்கு, அப்படியே ஓடுவான். ஏன் 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 போறேன்ட்டு தடுப்பாங்க. அப்ப சொல்லுவான், என்ன நாங்களாம் என்ன கரிமீன் சாப்பிட்டது இல்லையா அப்படின்வான். அப்ப என்ன அர்த்தம்? கரிமீனை சாப்பிட்டவர்கள் இப்ப சாப்பிடாம இருக்கிறாங்க. அதான் ஞானமே இல்லையா? இப்ப தூய்மையான, ஏன்னா சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும், பைபிள் குரான்லயே இருக்குது. அப்ப அந்த சொர்க்கத்தின் குணத்தை போதிக்கிறது தானே இறைவனுடைய ஞானமா இருக்கும். இயேசு மீனை சாப்பிட்டாரு, ராமர் மீனை சாப்பிட்டாரு. இதே தான் இங்க இயேசுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் அங்க ராமருக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தவர் தான் இப்படி மாறுறாருன்னு அர்த்தம். சரி, அப்ப அதுக்குதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை உன்னை காப்பாத்தும் அப்படின்னு அர்த்தம். வார்த்தையில சொல்லப்பட்ட மாதிரி நடந்துக்கிறது உன்னை காப்பாத்தும், பட்டினி கிடக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சோ எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு இதுல இல்லையா? அடுத்தது, ஒரு நகரத்துக்கு போய் ஒரு கோயில் மேல உட்கார வச்சு, இங்க இருந்து குதி பார்ப்போம், உன் கடவுள் காப்பாத்துறாரா பார்ப்போம். உன் அப்பா தானே, நீ அவரோட குழந்தை தானே, நீ குதிப்பா, அவருடைய தூதர் அவர் கட்டளை இடுவாரு, கீழே விழாத மாதிரி உன்னை அப்படியே தாங்கிக்குவாங்க. அப்படித்தானே எழுதி இருக்குது வேதத்துல. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். சாத்தானா சொல்லல, வேதத்துல எழுதி இருக்குன்றான். அதுக்கு இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். இப்ப சாத்தான் என்ன கேட்கணும்? டேய், நீ சொல்றது எழுதி இருக்குது, நான் சொல்றதும் எழுதி இருக்குல்லன்னு கேட்கணும். மதங்கள் எல்லாம் இதான் பண்ணும். இந்த கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? பாருங்க, அதுலயே எழுதி இருக்கு பாருங்க. சரி, அது இல்லைன்னா எழுதி இருக்குதுன்னு. அப்ப ரெண்டு பேருக்கும் யோசிக்கணும், இது சாத்தானுடைய வார்த்தை தானே, ரெண்டு முரண்பட்டு எழுதி இருக்கோன்றது தெரியல. இந்து மதத்திலுமே தான், எல்லா மதத்திலுமே தான். சாத்தானால உருவாக்கப்படுறதுதான் மதங்கள். சாத்தான என்ன, மனித வழி. அப்ப இங்க என்ன பிரச்சனை வருது இயேசுக்கு அப்படின்னா, மதத்தை வச்சா அவங்களுக்கு இப்ப நம்மளுடைய விஷயம், நம்ம கதை தான் இங்க இயேசுடைய கதையா காட்டி இருக்கிறது. அப்ப நாம அவங்களுக்கு சொல்லும் போது, அந்த மதத்துல நம்ம இப்ப சொல்லல, பைபிள்ல இது போட்டிருக்கு பாருங்க, இங்க இருக்குது, உடனே கீழே கமெண்ட் போடுவாங்க, இயேசு சொல்லி இருக்கிறார் இப்படி போட்டிருக்குன்னு வேற எங்கேயோ ஒண்ணு எடுத்தாந்து போடுவாங்க. இதுதான் சாத்தான் இங்க போடுறதா காட்டுது. அப்ப அதே நேரத்துல அவங்க கிட்ட போய், இல்ல இது கடவுள் கொடுத்தது இல்ல அப்படின்னா சண்டை தான் வரும் நேர்ல பேசும்போது இல்லையா? அப்ப அங்க சொல்ல மாட்டாங்க, பட் க்ளோஸா இருந்தா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க ஏரியாவில போய் சொல்ல முடியுமா? சர்ச்சிலே போய் சொல்ல முடியுமா? சர்ச்சில் பிரம்மகுமாரிகள் ஞானம் எடுப்பது சீக்கிரம் நடக்கும். ஆல்ரெடி நிறைய கன்னிகாஸ்திரிகள் பாதிரியார்கள்லாம் பிரம்மகுமாரிகளாக சீக்கிரட்டா இருக்கதான் செய்யறாங்க. ஒரு ஊர்ல தமிழ்நாட்டுல சொல்றாங்க, ஒரு பாதிரியார், இப்ப நீங்க படிக்கிறீங்களே பைபிள், இது தியரி தான், பிராக்டிக்கல் வேணா பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்கன்ற. விரைவில் நடக்கும் இதெல்லாம். சோ அப்ப அங்க போய் பேசும்போது அந்த மதத்திலே நம்ம என்ன சொல்லுவோம், அவன் மைண்டு நம்பிக்கை வந்ததுக்கு காரணமாக இருக்கிற வசனத்தை எடுத்து விடுவான். அப்ப அவங்க கிட்ட சரிங்க, அதே இதுல இதுவும் இருக்குது தானே அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஆரம்பத்துல இது எதுவுமே நிஜத்துல நடந்தது இல்லைங்கன்றோம். ஆனாலும் இறைவன் சொன்னது வெளிப்பட்டு இருக்குதுன்றத நம்ம எடுத்து சொல்றோம். ஒரு லைனும் சொல்றோம். இதான் முக்கியமான விஷயம். இப்ப கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் வாதம் பண்ணும்போது ஒரு லைனுக்கெல்லாம் அவங்க விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு எடுத்து காட்டுவாங்க. நம்ம வரிசையா ஆதி ஆகமத்துல இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். சோ பழைய ஏற்பாடையே பார்த்துட்டு வந்தா இயேசுக்காக தானே அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. சோ அதனால புதிய ஏற்பாடும் சேர்த்து இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே மாதிரிதான் குரானுக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். ராமாயண மகாபாரதமும் ஜெனரல் வீடியோல அப்பப்ப போட்டுட்டு தான் இருக்கிறோம். சோ முழுக்க சீன் பை சீன் ஞானம் பொதிஞ்சு இருக்கிறத நாம இங்க வெளிப்படுத்துறோம். எப்படி தெரியும் அப்படின்னா, இந்து மதத்துல இந்த சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள். அந்த சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அது ஒரு கதை, அதுவும் கற்பனை கதை தான். அது என்னன்னா, சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சதின்ற ரூபத்துல பார்வதி ஒரு அவதாரமா வரும். அப்ப ஒரு தடவை கல்யாணத்து ஏதோ ஒரு யாகத்துக்கு அவங்க கணவனை சிவனை கூப்பிடலன்ட்டு கோபம் சதி சண்டை போடுறதுக்காக போறாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு. அவருக்கு பிடிக்காது சிவனை, அப்ப அவமானப்படுத்துறாரு.
அப்ப கடுப்பாகி என்ன பண்றாங்க, அவங்க அந்த நெருப்புல விழுந்துடுறாங்க, யாகத்துல விழுந்துடுறாங்க, விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. ஸோ அப்ப சிவன் வந்து அவங்கள தோல்ல போட்டுட்டு கோபத்துல வந்து அப்படியே கோப தாண்டவம், ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. உலக அழிவு நடக்குது. ஸோ அழிவை நீக்கணுன்றதுக்காக, நிறுத்தணுன்றதுக்காக விஷ்ணு வந்து ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை வச்சு சுத்தி அந்த பார்வதியுடைய உடம்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்தியா ஃபுல்லா டான்ஸ் ஆடுறாரு. அப்போ உலகமாகவே இந்தியா மட்டும்தான் இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் அது விழுந்துச்சோ, அந்த ஒவ்வொரு பாகமா உடம்புல ஒரு ஒரு பாகமா விழுதுல, அதுதான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அவங்க எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சவங்களை தூக்கி வச்சுட்டு எப்படி ஆட முடியும் இல்லையா? சரி, தோல்ல ஆடிட்டு இருக்கிற வந்து உடம்பு கட் பண்ணாங்கன்னா இன்னொன்னு கோபம் வரும் இல்லையா? சோ இது கற்பனைன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. இது என்ன இந்து மதத்துல பார்த்தோன்னே தெரியும் கற்பனைன்னு. கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்துல நம்புற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு பாதிரியார் சொல்றாரு, இவன் இன்னாரை பெற்றான், இவன் இன்னாரை பெற்றான், இவன் இன்னாரை பெற்றான், இப்படியே போட்டிருக்கேன், போர் அடிக்குது ஃபாதர்ன்னு நான் சொல்றேன். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இதனாலே ஒருத்தர் கிறிஸ்டின் ஆனார் தெரியுமா? ஏன்னா இவ்வளவு போட்டிருக்குன்னா இது உண்மையா தானே இருக்கும். அப்படி. சோ அது 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 ஒரு விதமான ஸ்டோரி நரேஷன். அப்படி இருக்கு. இப்ப மகாபாரதத்துல ஒரு 3 ஜெனரேஷன் தான் இருக்கும். 3, 4 ஜெனரேஷன் தான். ராமாயணத்துல 2 ஜெனரேஷன் தான். ஆனா இது அது பாட்டுக்கு போகும். இவன் இவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான். அதுவும் 150 வருடமா தான் இத்தனை குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. முக்கியமா அதை யோசிக்கணும். அதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். வேற எதுலயோ கொஞ்சம் போய் அப்ப இது உண்மையாதான் இருக்கும். உண்மையிலே நடந்திருக்கும். பாருங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்தான்லாம் போட்டிருக்குது. பாருங்க, உங்க இதுல போட்டிருக்குதா? இப்படி சாத்தான் வந்து அவங்களை ஏமாத்துறது இது. இப்ப இந்த மாதிரி நேரத்துல சோ இதை ஏன் சொன்னா அப்படின்னா, அந்த பார்வதி தேவியுடைய உடம்பு அங்கங்க விழுந்து இருக்குது இல்லையா? இப்ப சப்போஸ் அந்த உடம்ப பார்த்துட்டு இது பார்வதியுடைய உடல்னு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே பார்வதியை முழுசா பார்த்திருந்தாதான் தெரியும். பார்வதியோட பழகி ரொம்ப பரிச்சயமானவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கும் ராமாயணத்துல. நாங்க பாருங்க, ஒரே விஷயம் எல்லாத்துலயும் இருக்குது பாருங்க. அதுதான் விஷயம். திரும்ப திரும்ப நாங்க சொல்றது எதுக்குன்னா, நீங்க கொஞ்சம் யோசிங்க தயவு செய்து அப்படிங்கிறதுக்காக தான். ராமாயணத்திலயும் இருக்கும். ராமாயணத்துல சீதையை கடத்திட்டு போகும்போது சீதை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நகையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கீழே போட்டுக்கிட்டே வருவாங்க. ராமர் கண்டுபிடிச்சு வரட்டும் அப்படின்ட்டு. எங்க இந்தியாவில இருந்து அயோத்தியா, நார்த் இந்தியாவில இருந்து சரி, நார்த் இந்தியா கிடையாது, அவரு காட்டுக்கு வராரு. பட் எங்க இருந்து வேணாலும் கடத்திட்டு இலங்கைக்கு போறோம். அவ்வளோ நகையா போட்டிருக்கிறாங்க வரிசையா கழட்டி போடுறதுக்கு. எப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பறவையோ குரங்கோ வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த நகையை பார்த்து வச்சிருக்கோம். ராமர் அந்த பக்கமா வரும் பொழுது காட்டுவாங்க, இந்த நகை இருக்குன்னு. இது என்னுடைய மனைவி இதுதான். எப்படி தெரியும்? ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறாரு, அதனால தெரியும். அந்த மாதிரி இங்க பைபிள்ல இருக்கிறது, குரான்ல இருக்கிறதுக்கு நமக்கு எப்படி விளக்கம் தெரியுதுன்னா, ஒரிஜினலா நாங்க இங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அது அங்கங்க தெளிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து பாருங்க, இதுதான் கடவுளுடைய ஞானம், இதுதான் கடவுளுடைய ஞானம்னு நாங்க சொல்றோம். ஆனாலும் இதை யாரு புரிஞ்சுக்குவாங்கன்னா, சொர்க்கத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். சோ ஒவ்வொரு 5000 வருட இறுதியிலும் இப்ப இந்த தேவதையாக இருந்தவர்கள் தான் வந்து இந்த ஞானத்தை எடுப்பாங்க. இதுலயே ஊறி கிடப்பாங்க. அவங்க இதை கேட்ட உடனே டக்குன்னு புடிச்சுக்குவாங்க. மற்றவர்கள் அவங்க கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, அதனால பிடிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் எழுப்பணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் பெரும்பாலும் தேவதை ஆத்மாக்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இங்க வேற ஒரு காரணங்களுக்காக மாறுறாங்க இல்லையா? சோ பெரும்பான்மையானவர்கள். ஆனா அவங்க ஏந்திருக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா ஒரு 4-5 ஜெனரேஷனா கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அதுலயே பற்று இருக்கும். அதுல இருந்து வெளில வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். சோ அதனால நம்ம எழுப்புற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எழுப்புற வேலையத்தான் இங்க இயேசுவும் பண்றார். அவரை கேக்குறாங்க, பாருப்பா இதுல போட்டிருக்குதே, நீ மேல இருந்து குதிச்சா காப்பாத்துவேன்ட்டு. இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல அற்புதம் பண்றாங்க. இந்து மதத்துல லிங்கத்தை வர வைக்கிறது, அது இது. கிறிஸ்தவ மதத்துல கேட்கவே தேவையில்ல. முடவன் நடந்தான், இங்க இது பண்ணா, அந்த அற்புதம் பண்ணாரு, இந்த அற்புதம் பண்ணாரு. இதெல்லாம் பக்தி மார்க்கம். இப்ப அதை விட்டுட்டு நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு கேட்கறதுதான் இது.
அதுக்குதான் சொல்றாரு, கடவுளை பரிச்சித்து பாராதன்னு போட்டிருக்குன்னு. சோ அது எங்க போட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இவங்க எந்த வேதத்துல அதை போட்டிருக்குன்னு நீ சொல்றியோ அதே வேதத்துல இதுவும் போட்டிருக்குன்னு காட்டுறான், சொல்றாரு. இப்ப திரும்புற பக்கம்லாம் அதான் நடக்குது பாத்தீங்களா? பைபிள் இந்த குறிப்பா வெளிநாட்டுல எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் வாதம் நடக்கும் ரோட்லயே. அப்ப பாருங்க உங்க பைபிள்ல இப்படிதான் இருக்குது அப்படின்னு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. பாருங்க உங்க குரான்ல இப்படிதான் இருக்குன்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு சாதகமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இவரும் சொல்றாரு, பாரு இப்படி போட்டிருக்குது பாரு அப்படின்ட்டு அவனுடைய வாயை அடக்கிறதுக்காக பண்ற வேலை இது. சரி, அதுதான் பரிச்சித்து பாராதே அப்படிங்கிறது. அது எதுக்குன்னா, மீண்டும் நீ பக்தி மார்க்கத்துக்கு வா, அங்க போய் நீ என்னத்த பண்ண போற, இங்க எவ்வளவு அற்புதம் நடக்குது பார், அற்புதமும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்லை, இறைவனை நான் புடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஆனா இத சொல்றதுக்காக இப்படி போட்டிருக்குது இல்லையா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரு தடவையும் அவருக்கு செக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த விபச்சாரியை கல்லால் அடிக்கும் போது கூட அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் தான். சோ அதுல இருந்து எப்படி யுக்தியாக தப்பிக்கிறாரு அப்படின்னு காட்டப்பட்டு இருக்குது. சோ இப்ப பிசாசு உயரமான மலைக்கு மேல அழைச்சிட்டு போயிட்டு, இந்த ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு காட்டுது. இங்க ராஜ்யம், இந்த இது சாத்தானுடைய ராஜ்யம். இங்க என்ன, இங்க சுகமே, உச்சப்பட்ட சுகமே காமம் தான். இப்ப காமம், கரிமீன், சொத்து, சுகம் இதெல்லாம் கொடுக்கிறேன். எதுக்கு? கடவுளை விட்டுட்டு வா. யார் சொல்லுவா? அப்பா அம்மா சொல்லுவா இல்லையா? சோ சாத்தான் யார் ரூபத்துல வேணாலும் வருவான். ஒரு பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மகுமாரியா இருக்க போறேன், காமம் தப்பு, காமம் இல்லாத உலகத்துக்கு போறோம், நாங்க உலகத்துக்கே ராஜ்யம் பண்ண போறோம், இந்த பேர் உனக்கு சொத்து கிடைக்காது, அப்புறம் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். அதுதான் இங்க நடக்கிறது. அந்த விஷயம் தான் இங்க வெளிப்படுது. சகல ராஜ்யத்துக்கும் உன்னை நான் அதிபதியாக்குறேன், ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு போன்ற, எனக்கு ஒன்னும் தேவையில்ல, நீங்க கொடுக்கறதுனா கொடுங்க, இயக்கத்துக்கு கொடுங்க, சேவைக்கு கொடுங்க, இதை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க, இல்ல சென்டர் கட்டி கொடுங்க, மற்றபடி இதை நான் பண்ண மாட்டேன். சோ அப்ப நீ என் காலில் விழுந்து பணிஞ்சிட்டன்னா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னா அர்த்தம். சாத்தானுக்கு பணிஞ்சு போறதுன்னு அர்த்தம், காலில் விழுறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்படியே சாய்ந்து விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களே, படுத்தே விட்டான் ஐயான்னுவாங்களே, அந்த மாதிரி நான் சொல்றது, நீ அப்படியே கேட்டன்னா உனக்கு இப்படியெல்லாம் நான் அதிபதி ஆக்குவேன் அப்படின்னு ஆசை காட்டுறது. சோ இதெல்லாம் பிரம்மகுமாரியாக வாழும்போதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்க இயேசுவா ஆக்குறதுக்கான ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். ஆனா அதை ஆக்குறதுக்கெல்லாம் நாங்க தயாராக இல்ல, ஆகிறதுக்கெல்லாம் தயாரா இல்லை. நாங்க பாட்டுக்கு கும்பிட்டுக்கிறோம், அவர் பாட்டுக்கு கொடுக்கட்டும். ஏன்பா, அவரே அனைத்தையும் இழக்கிற ஞானத்தை கத்துக் கொடுக்கிறார். அவர்கிட்ட போய் எனக்கு கார் கொடு, பங்களா கொடு, இயேசு கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்றதை விட அவரை நிந்தனை பண்றது என்ன இருக்குது இல்லையா? இழக்கிறதுக்கு தான் இங்க கத்துக் கொடுக்கிறது. ஏன்னா கலியுகம் அழிய போகுது. உன் குடும்பம், உன் கண்ணு முன்னாடி அப்பா அம்மா அழியலாம், குழந்தை அழியலாம், மனைவி அழியலாம், பாலியல் குற்றங்கள் நடக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நடக்கும். அவங்களுடைய பாவ கணக்கு முன் ஜென்மத்துல என்ன பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஆனால் இறைவனுக்கு மட்டுமே நான் சொந்தமா இருந்தா நீ பதற மாட்ட. பதறிட்டனும் ஃபெயில். அதுவும் சாத்தானுடைய சோதனை தான். இங்க சும்மா கொஞ்சம் மட்டும் அப்படியே மேலோட்டமா கொடுக்குறாங்க, ஒரு சூக்ஷ்மமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இயேசு சொல்றாரு, அப்பால போ சாத்தானே. அப்ப நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? அது எப்ப நடக்கும்? இறைவன் நினைவிலே இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வர, இது எல்லாமே உங்களுக்குள்ள எண்ணங்களாக வரும். வெளியில இருந்தும் எண்ணங்கள் வருது, அதை கண்டுக்காம இருக்கணும்னாலும் இறைவன் நினைவுல இருக்கணும். இறைவன் சேவையில இருக்க இருக்க அந்த ஒரு போதை வரும். அது அப்ப எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். அப்ப தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. சோ ஒருவரே கடவுள்ன்றது எல்லா மதத்திலுமே சொல்லப்பட்டிருக்கிறத காட்டுவாங்க இல்லையா? நானே தேவன், என்னை அல்லால் தேவன் இல்லை அப்படின்னு இருக்கும். இந்து மதத்துல ஒரு பாட்டே வரும்ல, நீ இல்லால் தெய்வம் இல்லை அப்படின்ட்டு வரும். கடவுள் ஒருத்தர் தான், அவர் பேரு சிவன். அவர் இறுதியில ஞானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் இருக்காது, மற்றவர்கள்லாம் சொர்க்கத்தில் வாழற தேவதைகள். அப்ப மனித உடல் இல்லாம லிங்க ரூபம்ன்றது இதுதான். ஒளி ரூபத்தை கொஞ்சம் பெருசா போட்டிருக்கிறாங்க. அவரு பிரம்மா வாய் வழியா ஞானத்தை கொடுக்கிறது, பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. சோ இப்ப தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
தேவ தூதர்கள் யாரு? இறைவனுடைய செய்தியை இறைவன் தான் வந்து கொடுக்கிறார். அவர் தான் தூதன், இறை தூதன். அந்த செய்தியை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். இப்ப நாமளும் இறை தூதர்கள் தான். அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து மீண்டும் சேவை செய்யறோம், நிறைய பிரம்மகுமாரிகள் சேர்ந்து, அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தமே. ஸோ அதுதான் இயேசு இறை தூதன்வாங்க, குழந்தைன்னுவாங்க, எல்லாமே நாம தான் இல்லையா? கடவுளுக்கு குழந்தை, கடவுள் அவரை பற்றிய அறிமுகத்தையும், நாம சொர்க்கத்தில் இருந்தோம், இப்ப வந்திருக்கிறோம், மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதையும் சொல்ற இந்த செய்தியை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நாமளும் இறை தூதனாக ஆகிறோம். இப்ப இந்த இன்னும் இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இப்போதைக்கு இது போதும். திரித்துவம் பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இயேசுவே எப்படி பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு, ரெண்டும் ஒண்ணா அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அது அவசியம் பாருங்க. அதுல ஆழமான ரகசியத்தை நாங்க சொல்றோம். ஓம் சாந்தி. ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.